Hi student, you know, பார்க்க போகிறது 11th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 4 காம்பினேஷன் அண்ட் மேத்தமெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம ஒரு ஃபேக்டோரியல் ஒரு டாப்பிக்கில் ஒரு 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்லையும் கேட்கலாம், அது 3 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல் கொஷின் நம்பர் 16 2வை கொஷின் நம்பர் வந்து 2ல் 1. Find the value of n if n plus 1 factorial equal to 20 n minus 1 factorial. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ரிலேட்டிவாக பேஸாக எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ சொல்யூஷன் நம்ம என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் n plus 1 factorial equal to 20 n minus 1 factorial அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபேக்டோரியல் அப்படின்னா அதை நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ என் ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒவ்வொன்றா அப்படியே குறைச்சிட்டு போகணும். என்னு இதில் வந்து குறைச்சா n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு ஃபேக்டோரியல் வேல்யூவும் கடைசியில் முடிய வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் முடியும். இப்போ 3 2 1 அப்படின்னு போய் முடியும். தட்ஸ் கால்ட் n ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா. இன்கேஸ் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 3லேருந்து 1 கொண்டு போகும், அப்படியே ஆர்டராக ரிடியூஸ் பண்ணணும். இப்போ 3 கற்று சின்ன நம்பர் 2 கற்று சின்ன நம்பர் 1. ஸோ இதை மல்டி பண்ணால் 6. எப்பயுமே ஃபேக்டோரியல் வந்தால் இந்த நம்பர்லேருந்து ஒவ்வொரு டோமாக 1 by 1 நமக்கு ரிடியூஸ் பண்ணணும், அதை குறைக்கணும். எக்ஸாம்பிள் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு நான் பண்ணி காட்டுறேன். 4னா ஸ்டார்டிங் 4 இதில் ஒன்றா குறைச்சா ஆர்டராக குறைக்கணும். 4க்கு அப்புறம் சின்ன நம்பர் 3க்கு அப்புறம் சின்ன நம்பர் 2. ஸோ அடுத்த சின்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஈக்குவல் டு மல்டி பண்ணால் 4 3s are 12, 12 2s are 24. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 24. இதுதான் ஃபேக்டோரியலுடைய மீனிங். ஸோ மீனிங் ஆஃப் ஃபேக்டோரியல் கொடுத்தா எப்படி சார் பண்ணணும், அப்படி எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. இது அடிக்கா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வேல்யூ ஆஃப் 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. ஸோ இதுதான் நம்ம ஃபேக்டோரியலுடைய அதாவது ஃபேக்டோரியலுடைய ரூல். ஸோ இப்போ நம்ம இப்படி கொடுத்துட்டோம். ஸோ n plus 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 20 n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இதை ரிடியூஸ் பண்ணலாம், அதாவது இந்த ஃபார்முலா படி. ஸோ நமக்கு என்ன இது ஃபஸ்ட்டு n plus 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று குறைச்சா மைனஸ் பண்ணால் n, அடுத்தது ஒன்று குறைச்சா நமக்கு என்ன வரும் n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 20 இதில் பார்த்தீங்கன்னா n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பார்த்து நம்ம குறைச்சா ஸோ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரிடியூஸ் பண்ணால் நமக்கு n minus 1 ஃபேக்டோரியல் இருக்கு. ஏன்னா இதை எப்படி குறைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் n minus 1 ஃபேக்டோரியல். ஸோ இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு n minus 1 ஃபேக்டோரியல் ரெண்டு பக்கமும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எப்படி குறைக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கே n plus 1 இதுலேருந்து ஒரு மைனஸ் பண்ணால் n, இதுலேருந்து ஒரு மைனஸ் பண்ணால் n minus 1. ஸோ நம்ம 1 வரைக்கும் போக தேவையில்லை. இன்கேஸ் 1 வரைக்கும் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபேக்டோரியல் சிம்பிளில் நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 6 ஃபேக்டோரியல் இருக்கு அப்படின்னா இது எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். 6 அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 அடுத்தது பார்த்தீங்கன்னா 4. இப்போ நான் நிறுத்தி லாஸ்ட் அந்த நம்பரை நிறுத்தி முடிச்சிடறோம் அப்படின்னா நீங்கள் ஃபேக்டோரியல் சிம்பிளை போடணும். ஏன்னா நம்ம 1 வரைக்கும் கொண்டு போகலை. இன் பிட்வீன் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபேக்டோரியல் சிம்பிள் வந்துடும். இன்கேஸ் நம்ம 3 2 1 வரைக்கும் போயிட்டா இந்த ஃபேக்டோரியல் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும், அதாவது போயிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை n plus 1 அப்போது இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் n, இதில் ஒன்று மைனஸ் பண்ணால் n minus 1 ஃபேக்டோரியல். நான் 1 வரைக்கும் கொண்டு போகலை, ஏன்னா ரெண்டு பக்கமும் இந்த n minus 1 ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா n plus 1 இன்ட்டு n ஈக்குவல் டு 20 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நான் நிறைய மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது n into n, n square plus 1 into n plus n equal இந்த பக்கம் வந்தால் minus 20 equal to 0ன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், அதாவது காரணிப்படுத்துகிறோம். ஸோ எப்படி காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் வேல்யூ,
ஸோ ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தஸ் ஈக்குவல் டு 20 ஈக்குவல் டு 0 n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 20 ஈக்குவல் 0ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ராடக்ட் பண்ணோம், ரெண்டு மல்டி பண்ணால் மைனஸ் 20 வரணும். அதே ரெண்டு பார்த்தீங்கன்னா சம்ம ரெண்டு நம்ம ஆட் பண்ணும் போது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரணும். அப்போ 1 வரணும். அது சம்மு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்முன்னு சொல்லுவாங்க இல்லையா, சம். அப்போ 1 வரணும். ஸோ இன்னும் ரெண்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதாவது 5 4 நம்ம எழுதலாம். அப்போ இதுக்கு வந்து ப்ளஸ், இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு, இதுக்கு வந்து மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 5s are 20, 5ல் 4 போனால் ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூவே. ஸோ நெக்ஸ்ட் எப்படி என்ன பண்ணலாம், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா n மைனஸ் 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ n மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ தனித்தனியாக எதனா n ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூவு, இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா n மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பக்கம் வந்தால் n ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ அதே மாதிரி n ஈக்குவல் டு வந்து 4. நெகட்டிவ் இஸ் நாட் பாசிபிள், இது நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து ஃபேக்டோரியலில் கிடையாது. அதனால் n வேல்யூ மட்டும் எழுதுறோம். தர் 4 ஃபைனலாக n ஈக்குவல் டு வந்து 4. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூவே. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதே மாதிரி எக்ஸாம்லையும் இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எதுனா சம்மு டவுட்டாக இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.